வெல்கம் டு அன்னம் சமையலறை. மஷ்ரூம் கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி, 3 பல்லு பூண்டு திருவி போட்டிருக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அப்படியே வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை திருவி போட்டுக்கோங்க. தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி நல்லா வற்றணும். வற்றுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு சுண்டின பிறகு ஒரு பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு கலந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க மாதிரி இருக்கும். அது அரோமாக்காக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதில் டிப் பண்ணி, என்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லாதனால ரஸ்க் பவுட்ரை பொடி பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடான மஷ்ரூம் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.